வணக்கம் நண்பர்களே. நாம் டெட் இருக்கிற வினாக்களை விடைகளையும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் வரலாறு பாடத்தில் சமண மற்றும் பௌத்த சமயம் என்ற தலைப்பில் MCQ வினாக்களை விடைகளையும் பார்க்கலாம். வாருங்கள் வினாக்களுக்கு செல்வோம். எந்த இந்திய மதத்தில் 24 தீர்த்தங்கள் உள்ளனர்? சமணம். தமிழில் ஜீவக சிந்தாமணி பின்வருவனவற்றின் எதனுடன் தொடர்புடையது? சமணம், பௌத்தம், இந்து மதம், சீக்கிய மதம். பௌத்தம். கௌதம புத்தர் பிறந்த இடம் லும்பினி. மூன்றாவது பௌத்த சபை யாரால் அனுசரணை செய்யப்பட்டது? அசோகர். மிலிந்த பன்கோ என்றால் என்ன? பௌத்த நூல். சமணர்களின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ரிஷப. திபெத்தில் புத்த மதத்தை பரப்பிய புத்த துறவி யார்? பத்ம சாம்பவ. மகாவீரரின் தாய் யார்? திரிஷாலா. கௌதம புத்தர் எந்த கணராட்சியத்தை சேர்ந்தவர்? ஷாக்கிய. அசோகர் மூன்றாவது பௌத்த சபையை எங்கே அமைத்தார்? பாடலிபுத்திரம். மனிதகுலத்தின் துயரங்களுக்கு முடிவு கட்ட 8 மடங்கு பாதையை முன்வைத்தவர் யார்? கௌதம புத்தர். புத்தர் எந்த மொழியில் போதித்தார்? பாலி. புத்தர் ஞானம் பெற்ற இடத்தை குறிப்பிடவும். போதகயா. கைவல்யா எந்த மதத்தில் தொடர்புடையது? சமணம். அஜந்தாவின் ஓவியங்கள் டேஷ் கதைகளை சித்தரிக்கின்றன. ஜாதகர். நரசிம்மவர்மன் டேஷ் என்று அழைக்கப்பட்டார். மாமல்லன். புத்தர் சேர்ந்த குலத்தின் பெயர் ஷாக்கிய. பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வல்வில் ஓரு ஆகியோர் குறுநில மன்னர்கள். பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வல்வில் ஆகியோர் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். கடையெழு வள்ளல்கள். இந்தியாவில் கடைசியாக தயாரிக்கப்பட்ட புத்த நூல் எது? வம்சதா பகாசினி. பிற்கால பல்லவ மரபின் டேஷ் ஆட்சியிலிருந்து துவங்குகிறது. சிம்ம விஷ்ணு. டேஷ் அமைத்தது பல்லவர்களின் மிக பெரும் சாதனைகள் ஆகும். குடைவார கோவில்கள். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். பல்லவர்களின் கொடியில் டேஷ் காணப்படும். நந்தி. பல்லவர்களின் துறைமுகம் மகாபலிபுரம். விருந்தோம்பல் என்பது பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது என்று கூறுவது புறநானூறு. டேஷ் மற்றும் கரும்பு ஆகியவை முக்கிய பயிர்களாகும். நெல். சங்ககால தமிழர்கள் பல்வேறு திருவிழாக்களை கொண்டாடினர். டேஷ் மற்றும் அறுவடை திருவிழா போன்றே முக்கியமானவை. கார்த்திகை, திருவாதிரை, தீபாவளி. ஆ மற்றும் ஆ இரண்டும். ஆ மற்றும் ஆ இரண்டும். மிகவும் புகழ்பெற்ற இந்திர விழா டேஷ் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை பட்டினப்பாலை என்ற நூலில் உருத்திரங்கனார் குறிப்பிடுகிறார். புகார். இந்தியாவின் பழங்குடியினர் கலைகளில் ஒன்று என்று அழைக்கப்படும் ஓவியம் மந்தனா ஓவியங்கள். டேஷ் ஆகிய இன்றைய வட்டங்களை உள்ளடக்கியதாக சோழ பேரரசு இருந்தது. திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், மேலே உள்ள அனைத்தும். சரியான விடை மேலே உள்ள அனைத்தும். கரிகால சோழன் டேஷ் என்று அழைக்கப்பட்டார். கரிகால் பெருவளத்தான். டேஷ் என்னும் போர்க்காலத்தில் சேர மற்றும் பாண்டியர்களை கரிகாலன் தோற்கடித்தார். வெண்ணி, வாகை பரந்தலை. ஆ மற்றும் ஆ இரண்டும். சரியான விடை ஆ மற்றும் ஆ இரண்டும். பட்டினப்பாளையின் ஆசிரியர் உருத்தங்கனார் சோழநாடு சோறுடித்து என்று குறிப்பிட்டதன் மூலம் சோழநாடு டேஷுக்கு புகழ்பெற்றது. அரிசி. புத்தபெருமான் எங்கே தனது இறுதி மூச்சை விட்டார்? குசிநகர். சேரர்களின் கொடியில் காணப்படுவது வில்லம்பு. சோழர்களின் கொடியில் காணப்படுவது புலி. கல்லணை கிமு டேஷாம் நூற்றாண்டில் கரியார் பெருவளத்தால் கட்டப்பட்டது. 2. கல்லணை டேஷ் கொண்டு கட்டப்பட்டது. கற்கள், சுண்ணாம்புக்கல். ஆ மற்றும் ஆ இரண்டும். சரியான விடை ஆ மற்றும் ஆ இரண்டும். 4வது பௌத்த சபைக்கு டேஷ் தலைமை தாங்கினார். வாசுமித்ரா. மத்தியமிகா சூத்திரம் டேஷால் எழுதப்பட்டது. நாகார்ஜுனா. நிற்கும் புத்தர் சிலை என்பது சாஞ்சி கலை வடிவம், விகாரா கலை வடிவம், மதுரா கலை வடிவம். சரியான விடை மதுரா கலை வடிவம். நண்பர்களே, இதுவரை சமூக பாடத்தில் சமண மற்றும் பௌத்த சமயம் பற்றி பார்த்தோம். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.